வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். என்ன ஸ்வீட் பேக்கர். எதுவாக இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும், எந்த வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எங்களோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவிலாக அதனால சேர்த்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். விநாயகருக்கு பிடித்த அருகம்புல் மாலை தான் கிடைக்குங்க. எங்கள் தோட்டத்தில் எவ்வளோ செடிகள் எல்லாம் இருக்கும், ஆனால் அந்த அருகம்புல் மட்டும் கிடைக்காது. சின்ன மாமியார் தேங்காய்த்தோ பறிச்சு நிறைய விட்டு விட்டுருக்காங்க. அதுதான் காலையிலே மாலை கட்டினா விநாயகருக்கு அப்படின்ட்டு காலையிலே கட்டிட்டு இருக்கேன். கோயிலுக்காக கட்டிடலாம் நிறைய இருக்குது. ஸோ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் கட்டி. எங்கள் வீட்டு விநாயகர் வந்துட்டாருங்க. காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து என் பையன் அப்பா பிள்ளையார் வாங்கலாம், அப்பா பிள்ளையார் வாங்கலான்னு ஒரே தொல்லை. சரி, நான் அவனையே கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யாரோட எக்ஸாம் பேடில் பிள்ளையார் வாங்கிட்டு வர்றது அப்படின்னு எனக்கும் என் பாப்பாவுக்கும் ஒரு பெரிய சண்டையே நடக்கும். ஏன்னா யாரோட பேடில் வாங்குகிறோமோ அவங்களுக்கு நல்லா படிப்பு வரும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் சண்டையில் நான் தாங்க ஜெயிப்பேன் எப்போவுமே. அப்போல்லாம் வந்துட்டு இந்த அச்சில் செய்கிற பிள்ளையார் தான் இருக்கும். ஒரு சைடு விநாயகர் இருப்பார், ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதை எக்ஸாம் பேடில் போய் வாங்கிட்டு வருவோம். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துருச்சு. அண்ட் அதில் பெயிண்ட்லாம் கலர்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி சண்டை போட்டு எக்ஸாம் பேடில் விநாயகர் வாங்கியிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் விநாயகர் வந்துட்டார். அடுத்து என்ன, அபிஷேகம் அலங்காரம் தான். களிமண் பிள்ளையார் தாங்க நாங்கள் எப்போவுமே வாங்குறது. ஸோ ரொம்பலாம் அபிஷேகம் பண்ணோன்னா பிள்ளையார் கரைஞ்சி போயிடுவார். அதனால் கொஞ்சம் தான் பால், தயிர், பன்னீர், இது வந்து அபிஷேகத்தூள் கடையில் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து அதை கரைச்சி கொஞ்சம் பண்ணுறோம். அபிஷேகம் வந்துட்டு இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணோம், ஆர்டராக தான் பண்ணோம் அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் எடுத்துருக்கிறதே 4 பொருள் தான். அந்த 4 பொருளை எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் அபிஷேகம் பண்ணோம். ஃபஸ்ட்டு அபிஷேகத்தூள் சொன்னோம் இல்லையா, கடையில் வாங்கினது, அதை கரைச்சிட்டு அதை போட்டு அபிஷேகம் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை க்ளீன் பண்ணிவிட்டு, அடுத்தது தயிர், அதே மாதிரி அதையும் தண்ணி ஊற்றி அடுத்து தயிரை க்ளீன் பண்ணிவிட்டு, அடுத்தது பால் வந்துட்டு பசும்பால் தான். நான் எப்போவுமே வீட்டுக்குமே பசும்பால் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பால் காலையில் எச்சில் பண்ணாமல் வச்சுருந்தேன். அந்த பால் தான் 1 டம்ளர். கொஞ்சமாக அதை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக பன்னீர் எல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போ அபிஷேகம் முடிஞ்சதும் விநாயகரை வெளியே தூக்கிட்டோம். அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக தண்ணி அப்படியே வச்சா கரைஞ்சிருவார். டக்குன்னு எடுத்து ஒரு சுத்தமான டவலில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, என் பையன்தான் ஃபுல்லாக சுத்தமாக தொடச்சிட்டு அடுத்து அலங்காரம் தான். அலங்காரம் வந்துட்டு நான் எருக்கம்பூ மாலை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி அருகம்புல்லும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். 2த்தையும் போட்டாச்சு. மல்லிகைப்பூ வந்து மாலை மாதிரி இல்லை, வீட்டில் தலைக்கு வைக்கிற மாதிரி நார்மலாக கட்டி வச்சுருந்தேன். அது ஒரு குட்டி அழகான மாலை போட்டாச்சு. நகைகள் வீட்டில் இருக்கிற என்னோடய நகைகள் சில போட்டு அலங்காரத்தை முடித்தாச்சு. இவர் தாங்க எங்கள் வீட்டு விநாயகர் ரெடி ஆகிட்டார். அடுத்து கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதில் உள்ளே வைக்கிற பூரணம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வறுத்த மல்லாட்டையை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக நல்லா அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது வந்து துருவின தேங்காய். நான் எப்போவுமே தேங்காய் துருவுறதை விட இந்த மாதிரி மிக்சியில் ஒரு ஓட்டி போட்டுருவாங்க. எனக்கு துருவுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இன்றைக்கி வேறு லேட் ஆகிடுச்சு, சமையல் சீக்கிரம் செய்யணுன்றதுனால அப்படி மிக்சியில் அரைச்சி போட்டுட்டேன். அடுத்து கொஞ்சம் வெல்லம், அதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டுட்டு, தண்ணியெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வெல்லம் கரைஞ்சி வரும்போதே நமக்கு நல்ல ஒரு பதம் வந்துடும். இல்லை வேணும்னா சும்மா ஒரு 2 ட்ராப்ஸ் 3 ட்ராப்ஸ் போட்டுட்டு அழகாக அந்த பூரணத்தை ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே லேட் ஆகிடுச்சிங்க. என்னால் கொழுக்கட்டையெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ஆனால் ரொம்ப நல்லா வந்திருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே அதிசயமாக ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இந்த வருஷம் என்னோடய கொழுக்கட்டையை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஆடம்பரமாக பண்ணணும், நிறைய ஸ்வீட் பண்ணணும், கடையிலேருந்து வாங்கி வைக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு அவுள் கடலை ரொம்ப பக்தியோட ஒரு பாசத்தோடு நம்ம விநாயகருக்கு கொடுத்தோன்னா அதுவே அவருக்கு போதும், அதுவே அவருக்கு வயிறு நிறைஞ்சிடும். அதுதாங்க முக்கியம். ரொம்ப அவ்வளோதாங்க, எங்கள் விலாக் முடிஞ்சுது. என்னம்மா லாங் வீடியோன்னு 4 நிமிஷம் தான் போட்டிருக்கேன்னு கேட்காதீங்க. நாங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, இப்போ தான் கற்றுக்குறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.